சிறகடிக்க ஆசை சீரியலை பார்க்கலாம். ரோகிணி மனோஜ் கிட்ட சண்டை போட்டுட்டு ரொம்ப கோவத்தோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வெளியில போயிடுறாங்க. மனோஜ் வேகமா வந்து, அம்மா அம்மா பாத்தியாம்மா, ரோகிணி கோச்சிட்டு வெளியில போயிட்டா. ஏம்மா நீ இப்படியெல்லாம் நடந்துகிட்ட, அதுக்கு அவளை அடிப்பியாம்மா அப்படின்னு மனோஜ் விஜயா கிட்ட கேக்கும்போது, டேய், என்னடா பணத்தை எடுத்து சொல்லாம மறைச்சதும் இல்லாம இப்ப என்கிட்டயே வந்து அதிகாரமா பேச வரியா? நீ எங்கடா போக போனா இந்த வித்யா வீட்டுக்கு போவா, இல்லன்னா பார்லருக்கு போயிட்டு வந்துருவா. எதுக்குடா இதுக்கு ரொம்ப ஓவரா அழுத்திக்கிற பேசாமரு அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. அதெல்லாம் சரி, மனோஜ் எல்லா வேலையும் நீ செஞ்ச அம்மா அடிச்சாங்க. பார்லர் அம்மாவை இப்ப பார்லர் அம்மா கோச்சிட்டு போயிருக்கானா? பணத்துக்கு என்னடா வழி? டேய் டேய் முத்து, இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. ஏண்டா இந்த பணம் கிடைச்சு? நான் ஷோரூம் வச்சிருந்தா உனக்கு மனசுக்கு பொறுக்கலையா? பொறாமை பிடிச்சவன், பொறாமை பிடிச்சவன். நான் வீடு வாங்க போறேன்னு தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு பொறாமை உங்களுக்கு. இந்த விஷயம் மட்டும் தெரியாம இருந்திருந்துச்சுன்னா இப்ப ரோகிணி வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான்ல அப்படின்னு மனோஜ் கேக்குறான். அடிங்க மண்டையிலேயே. ஏண்டா அப்பாவோட பணத்தை எடுத்து ஏமாத்தி நீ மட்டும் சொகுசா அனுபவிப்ப? நான் ஒரு ரூம் கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ரவி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் சொகுசா வசதியா வாழ்வ. இதுக்கு அம்மாவும் உடைந்த உன்னை போய் பாவம்னு நினைச்சேன். பாத்தியாடா அப்படின்னு முத்து திட்டிட்டு போயிடுறாங்க. மீனா கேக்குறாங்க, அத்தை இப்ப ரோகிணி எங்க போயிருக்காங்க, வாங்க அத்தை போய் தேடிட்டு வரலாம். ஏய் போடி, எனக்கு என்ன வேற வேலை இல்ல, அவளே திரும்ப வருவா. தப்பு செய்யும் முன்னாடி யோசிக்கணும்ல. மனோஜ் தானே தப்பு செஞ்சாரு, அவர் மட்டும் இதே வீட்ல இருக்காரு. இப்ப உன்கிட்ட யாராவது நியாயம் கேட்டாங்களா? போ பேசாம அப்படின்னு மீனாவை துரத்தி அனுப்பிடுறாங்க. மீனாவுக்கு வருத்தமா இருக்கு. ரோகிணி வெளியில போனது ஸ்ருதி கேக்குறாங்க. ஏன் மீனா இவ்வளவு வருத்தப்படுறீங்க? ஆனா ரோகிணி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அத கூட மறைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் உங்களை இன்சல்ட் பண்ணியே பேசிட்டு இருப்பாங்க. எப்படிதான் உங்களால அவங்க மேல இறக்கப்பட முடியுதோ தெரியல மீனா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இருக்கட்டும் ஸ்ருதி, இருந்தாலும் நம்ம வீட்ல இருந்தவங்க தானே தப்பு செஞ்சாங்க. இப்ப வருத்தப்பட்டு தானே வெளியில போயிருக்காங்க. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவோம், அப்புறம் பணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு தேடி போறாங்க. ஆனா அங்க வித்யா இல்ல. வித்யா கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, ரோகிணி உங்க வீட்டுக்கு வந்தாங்களான்னு. இல்ல மீனா, நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்திருக்கேன், ரோகிணியை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. மீனா ரோகிணி எங்க தான் போனாங்க அப்படின்னு பார்லருக்கும் தேடி போறாங்க. அங்கேயும் ரோகிணி இல்ல. ஐயையோ, ரோகிணி காணாம போயிட்டாங்களா அப்படின்னு பதட்டத்தோட தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கிரிஷ் ஆட்டோல போய்கிட்டு இருக்கான். மீனா ஆண்டி, மீனா ஆண்டி அப்படின்னு கிரிஷ் கத்துறான். டேய் கிரிஷ், என்னடா இங்க இருக்கிற மீனா ஆண்டி? எங்க வீட்டுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்களே, நாங்க இப்ப இங்க வந்துட்டோம். மீனா ஆண்டி ஸ்கூல் கூட நாங்க இங்க தான் சேர்ந்து இருக்கேன், எங்க வீட்டுக்கு வாங்களேன் அப்படின்னு அவனை கூப்பிடுறான். உங்க பாட்டி பாட்டி இங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஆசையா கூட்டிட்டு போறான் கிரிஷ். வேகமா பாட்டி பாட்டின்னு சத்தம் போட்டுக்கிட்டே போறான். உள்ள கிரிஷ் மீனாவை கூப்பிடுறான். வாங்கம்மா, நீ எப்பம்மா வந்த, ஏம்மா அழுதுட்டு இருக்க, உன்னை யாரும்மா திட்டுனது அப்படின்னு கிரிஷ் கூப்பிடுறான். இல்லடா கிரிஷ், நான் இனிமே உன் கூடவே இருந்துருவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன். அப்படியாம்மா, ரொம்ப ஜாலிமா. ஆனா நீங்க அந்த வீட்டுக்கு போகலையா? உங்க வீட்டுக்கு அம்மா, என் லைஃபே இவ்வளவு மோசமாயிடுச்சுமா. நான் எல்லாமே மனோஜ்காக தான்மா செஞ்சேன். ஆனா ஆண்டி அடிக்கிறாங்க. மனோஜ் பார்த்துட்டு சும்மாவே நிக்கிறான்மா. ஏன் கல்யாணி, இவங்க கிட்ட எல்லாம் நீ அடி வாங்குற, எதுக்கு நீ பொய் சொல்லணும்? உண்மைய சொல்லிட்டு சந்தோஷமா தைரியமா வாழலாம்ல அப்படின்னு கிருஷியோட பாட்டி கேட்கும்போது ரோகின் சொல்றாங்க. ஆமாம்மா, 10:30க்கு நீ வேற சொல்லு, எனக்கே மனசு தாங்க முடியாம அழுகையோட உன்கிட்ட வந்திருக்கேன். ஆறுதலா ஒரு வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா உண்மைய சொல்லு, நல்லது சொல்லுன்னுட்டு உண்மைய சொன்னா துரத்தி அனுப்பிடுவாங்க. இந்த மீனா ஏழை வீட்டு பொண்ணுன்றதுனால அவளுக்கு மரியாதையே கிடையாது. அந்த வீட்ல இப்பவும் கூட நான் மனோஜ்காக பொய் சொன்னேன்றதுனாலதான் என்னையே அடிச்சாங்களே தவிர நான் மலேசியா இல்லைன்னு தெரியாது. எனக்கு அப்பா இல்லைன்ற விஷயம் தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிச்சு, கழுத்தை புடிச்சு வெளியிலேயே தள்ளிருவாங்க. அவங்க எவ்வளவு திமிர் பிடிச்சவங்க தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனா அப்படியே நின்னு பார்த்துட்டு ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா,
நீ எப்ப இங்க வந்தடே கிரிஷ்? உன்னை கதவை சாத்திட்டு தானடா வர சொசன் ஐயையோ, எல்லாம் பார்த்துட்டாளா அப்படின்னு பதட்டத்தோட பதறி போய் உட்கார்ந்து இருக்காங்க. மீனா பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு போய் விஜயா கிட்ட சொல்றாங்க. அத்த ரோகிணி காணாம போயிட்டான்னு சொல்லி யாருமே தேடவே இல்ல. ஆனா நான் தேடி போனேன். ரோகிணி எங்க இருந்தாங்க தெரியுமா? என்ன பார்லர்ல இருந்திருப்பா, இல்லன்னா வித்யா வீட்ல இருந்திருப்பா, இல்ல அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க. ஏ, என்ன உளர்ற, அவளுக்கு அம்மாவே கிடையாது. ஐயோ, அத்த அவளுக்கு அம்மாவும் இருக்காங்க, பையனும் இருக்காங்க. ஏ, லூசு மாதிரி உளராத. அவ மலேசியால இருந்து வந்தவ. அவங்க அப்பா மலேசியால ஜெயில்ல இருக்காரு. அவளுக்கு அம்மாவே கிடையாது. அவங்க அப்பாவோட 2வது வைஃப் தான் இருக்காங்க. ஐயோ அத்தை, கூமுட்ட அத்தை, இது மாதிரி முட்டாளா இருக்கிறதுனால தான் உங்களை இவ்வளவு ஈஸியா ஏமாத்திருக்காங்க. ரோகிணிக்கு அம்மாவும் இருக்காங்க, கல்யாணம் ஏற்கனவே ஆகி ஒரு பையனும் இருக்கான். இதெல்லாம் எதுவுமே தெரியாம மலேசியா மருமகன் பெருமையா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. மொத்தமா பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. 1-2 பொய் இல்ல, ஒரு மூட்டை கணக்குல பொய் சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு ஏளனமா இருக்கும். ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு கேவலமா ஏளனம் பேசுனீங்க. ஆனா எங்க அப்பா அம்மா எனக்கு பொய் சொல்ல கத்துக் கொடுக்கல. அதனால உண்மையை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். உண்மையா நேர்மையா இருந்தா உங்களுக்குத்தான் பிடிக்காதே. என்னைய பார்த்தா வேலைக்காரி மாதிரி, அடிமை மாதிரி படுத்துனீங்க. ஆனா எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா ரோகிணி இவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஆனா அம்மா செத்துப் போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான். கல்யாணமே ஆகாத பொண்ணுன்னு பொய் சொல்லியிருக்காங்க. ஏய் மீனா, பொய் சொல்லாத. நீ இதெல்லாம் சொல்றது நான் நம்ப மாட்டேன். ஆமா அத்த, நீங்க எதையுமே நம்பாதீங்க. சாட்சியோட ஆதாரத்தோட வந்து சொன்னாதானே நம்புவீங்க. நம்ம வீட்டுக்கு வருவான்ல ஒரு குட்டி பையன் கிரிஷும், அவங்க பாட்டியும் அவங்க ரோகிணியோட சொந்தம்தான். அந்த பாட்டி தான் ரோகிணியோட அம்மா. ஏய், என்ன சொல்ற, அந்த குடும்பமா? அது பிச்சைக்கார குடும்பமாச்சே. ஐயோ அத்த, நீங்க அவங்க ஏழையா இருக்காங்கன்னு கவலைப்படுறீங்களா, இல்ல ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்கன்னு கவலைப்பட போறீங்களா? அத்தனை பொய்யும் ஒரே நாள்ல வெளியில வந்திருக்குது. அத்தை என்ன வேணான்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் ஓடி போனார்ல, நல்லா இருக்கு. மனோஜ் சூப்பரா இருக்குது. உங்களை கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணு உங்களை ஏமாத்தி இருக்கு. உங்ககிட்ட உண்மை சொல்லாம பொய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு நீங்க முட்டாளாதான் இருந்திருக்கீங்க அப்படின்னு மீனா திட்டுறாங்க. விஜயாவும் மனோஜும் நெஞ்சு வலியோட அப்படியே சோஃபால சாயறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.